ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 20 சனிக்கிழமை. ஒன்றும் ஒன்றும் இரண்டு கணிதவியல், ஒன்றும் ஒன்றும் ஒன்றே ஆன்மீகம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் கல்வியை விஞ்ஞானம், கலை என்று இரண்டாக பிரித்துள்ளோம். விஞ்ஞானம் அறிவியல் பாடம், கலை இலக்கியம் சம்பந்தப்பட்டது. கணிதம் விஞ்ஞானத்தில் வருகிறது. அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சயின்ஸு. கணிதத்தில் எல்லாம் சூத்திரங்களாக இருக்கும். அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். எனவே மாணவர்களுக்கு கணிதம் என்றால் அலர்ஜி. கணிதத்தில் ஒன்றும் ஒன்றும் இரண்டு, 1+1 = 2. கணிதத்தில் சூன்யத்தின் மதிப்பு என்ன என்பது இன்னும் விவாதத்திற்கு உட்பட்டே உள்ளது. கணித மேதை ராமானுஜம் சூன்யத்தின் மதிப்பை உலகம் ஏற்றுக்கொள்ளும் விளக்கம் அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. பூஜ்ஜியத்தை எங்கே போடுகிறோம் என்பதை பொறுத்து அதன் மதிப்பு மாறும். பூஜ்ஜியம் ஒரு எண்ணின் முன்னால் போட்டால் பூஜ்ஜியத்திற்கு மதிப்பில்லை, அந்த எண்ணின் மதிப்பும் மாறாது. உதாரணமாக 25 என்ற எண், அதன் முன்னால் பூஜ்ஜியம் போட்டால் 0, 25 என்ற எண் மாறவில்லை. மாறாக 25 பின்னால் போட்டால் 250. எண் 25 மதிப்பு 10 மடங்கு கூடிவிடும். பூஜ்ஜியத்தை மதிப்பற்ற எண் என்றும் சொல்லலாம், முழு மதிப்புள்ள எண் என்றும் சொல்லலாம். சில சந்நியாசிகள், சுவாமிமார்கள் தங்கள் பெயரின் முன்னால் பூஜ்யஸ்ரீ இன்னார் என்று போடுவார்கள். அவர்கள் தங்கள் பூஜ்யம் ஆனவர்கள் என்பதை உலகிற்கு அறிவிக்கிறார்கள். எல்லாவற்றையும் துறந்த சந்நியாசிகள் அவர்கள். எல்லாவற்றையும் துறந்த சந்நியாசிகளே முழுமையானவர்கள், மெய்ஞானிகள். மெய்ஞானிகள் யார்? இரட்டை அறிவான அறிவு, அறியாமை இரண்டுமற்று வெற்றறிவு, அறிவு பூஜ்யம், ஆத்ம ஞானம் அடைந்தவர்கள். கணிதத்தில் வரும் பூஜ்யம் போன்று அவர்களுடைய மதிப்பை கணித்து கூற முடியாது. அவர்களின் அறிவு சூன்யமல்ல, முழுமையான தன்னை உணரும் ஆத்ம ஞானம், மெய்ஞானம் என்று உபதேசிக்கிறார் பகவான். அறிவும் அறியாமையும் மற்றது அறிவாமை, அறியும் அது உண்மை அறிவாகாது. அறிதற்கும் அறிவித்தற்கும் அந்நியமென்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும் பாழன்றறிவாய். நான் எனும் அகந்தை முழுமையாக அழியப்பட்டவர்கள் சாதுக்கள், மெய்ஞானிகள். மெய்ஞானிகள் தங்களை யார் என்று அறிவித்து கொள்ள மாட்டார்கள், பிறரையும் அறிய மாட்டார்கள். அவர்கள் நெருப்பு போன்றவர்கள். அவர்களை அண்டுபவர்களின் அறியாமை எரிந்து ஆன்மா சுடர்விடும். அவர்கள் எந்த பேதமும் பார்க்க மாட்டார்கள். அரசனும் ஆண்டியும் அவர்கள் பார்வையில் ஒன்றே. அண்டுபவர்களின் விருப்பம் எதுவோ அது உடனே நிறைவேறும். சாதுக்கள் உலகிற்கு கலங்கரை ஒளிவிளக்காக முன்னே செல்கிறார்கள். விளக்கு தான் ஒளி என்றோ பிறருக்கு ஒளி காட்டுகிறோம் என்றோ அதற்கு தெரியாது. சாதுக்களை பின்தொடர்ந்து செல்பவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஆன்மீகத்தில் எப்போதும் இருப்பது ஒன்றே என்றும் எப்போதும் உள்ள சத்வஸ்து ஒன்றே என்பது அத்வைத கோட்பாடு. தோன்றாமல் மறையாமல் மாறாமல் என்றும் உள்ளது பிரம்மம், இறைவன். இறைவனே எல்லா உயிர்களிலும் ஆத்மஸ்வரூபமாக ஒளிர்கிறான். ஆத்மா, உலகம், இறைவன் மூன்றும் ஒன்றே. ஆன்மீக பார்வையில் குரு சீடன், பதிபத்தினி, பக்தன், பகவான், முதலாளி, தொழிலாளி என்று இரண்டல்ல, இரண்டும் ஒன்று என்று சாதிப்பது ஆன்மீகம். இந்த இரட்டைகளை பார்ப்பது அகந்தை உணர்வு. அகந்தை, ஆணவம் எல்லாம் ஒன்றே. ஆன்மீகத்தில் அகந்தைக்கு இடமில்லை. அங்கே இருவரும் ஒருவரே. குரு தேகாத்ம புத்தி அகன்ற தன்னை உணர்ந்த ஞானி. சீடன் தன்னை உடலாக பாவிக்கும் அஞ்ஞானி. சீடனின் அகந்தை அகன்று குருவும் சீடனும் ஒன்றே, 1+1 = 1 என்று சீடன் உணரும் வரை குரு சீடனை காத்தருள்வார். மற்ற உருவங்களும் இருமை அகன்று ஒருமைத்தன்மையை உணரவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பதிபத்தினி இருவரல்ல, மனதளவில் ஒருவர் ஆக வேண்டும். இருமனம் கலப்பது திருமணம். அது குரு சீடன் போன்றே புனிதமானது, இனிமையானது. இருவரில் ஒருவரின் அகந்தை அழிய வேண்டும். கணவனோ மனைவியோ
யார் முதலில் முந்திக் கொள்கிறார்களோ அகந்தை அறுவதற்கு அவர் கடவுளாவார். அகந்தை அழிந்தவன் ஆண்டவன். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.